சந்திர கிரகணத்தன்று பசுவிற்கு இந்த எளிய பொருளை தானம் செய்ய மறக்காதீர்கள். அது என்ன பொருள், எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நாளை ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் பௌர்ணமியோட சந்திர கிரகணமும் சேர்ந்து வருகின்றது. எத்தனை மணிக்கு வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 மணிக்கு ஆரம்பித்து திங்கட்கிழமை அதிகாலை 1:26 மணி வரைக்குமே நமக்கு சந்திர கிரகணம் இருக்கின்றது. இந்த சந்திர கிரகணத்தின் மேலும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சந்திர கிரகணம். என்னங்க சொல்கிறீங்க, வருஷத்தில் ஒரு சந்திர கிரகணமாவது வந்துட்டு தான் இருக்குது. இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு செவ்வாய் மற்றும் சனியின் ஆதிக்கம் நிறைந்த கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் நிகழப்போகின்றது. அது மட்டும் இல்லை, செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கையினால் சமய சம்பத் யோகம் உருவாகிறது இந்த நேரத்தில். இதனால் ஒரு 5 ராசிகள் கவனமாக இருக்கணும். ஒரு 3 ராசிகளுக்கு ரொம்பவே சிறப்பான காலமாகவும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டிய 5 ராசிகள் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடிய 3 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்காரர்கள் வருமானம் அதிகரிக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். அதே போல் இந்த சந்திர கிரகணத்தன்று நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள், நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த மாதிரியே நிறைய கோவில்கள் நடை சாற்றப்படுகின்றது. அதாவது கிரகணத்திற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நடைகள் சாற்றப்படுகின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவும் கேதுவும் நிழல் கிரகணம், விஷத்தன்மை கொண்டது. அதனால தான் இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருங்க. சந்திர கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது. தேவை இல்லாமல் வேறு ஏதேனும் அசைவ உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிடுவது நமக்கு ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நம்ம முன்னோர் காலத்திலிருந்தே நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று. அதே போல் சந்திர கிரகண நேரத்தில் கட்டாயம் நம் வீட்டில் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடை முழுமையாக இருட்டடைந்து இருக்கக்கூடாது. பூஜை அறை குறிப்பாக பூஜை அறையில் ஒரு சக்தி மிக்க குலதெய்வத்திற்கு ஒரு தீபம் ஏற்றணும். அது என்ன தீபம் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ இந்த சந்திர கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், நமக்கு நன்மைகள் மட்டுமே வந்து சேருவதற்காகவும் கட்டாயம் பசுவிற்கு இந்த எளிய பொருளை தானம் செய்யணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏன் குறிப்பாக பசுவிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவிற்குள் அனைத்து தெய்வங்களும் சங்கமித்த ஒரு தெய்வ உயிரினம் தான் இந்த பசுமாடு. இந்த பசுவிற்கு நம்ம தானம் கொடுக்கறதுனால அனைத்து தெய்வங்களின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அனைத்து தோஷங்களில் இருந்தும் நம்மையும் நம் குடும்பத்தையும் தற்காத்து கொள்வதற்கு இந்த பசுவிற்கு தானம் செய்யலாம். அதுவும் என்ன தானம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து, கொள்ளு, நெல். நெல் கிடைக்காதவர்கள் கூட உளுந்த நல்லா ஊற வச்சு, கொள்ளையும் ஊற வச்சு, சாதம் வடித்து அதில் தயிர் ஊற்றி இந்த பொருட்கள்லாம் கலந்து நீங்கள் பசுவிற்கு தானம் கொடுக்கலாம். இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் முடிந்ததை திங்கட்கிழமை கிரகணம் அதிகாலை 1:26க்கு முடிஞ்சது. திங்கட்கிழமை உங்கள் வீடு வாசல்லாம் சுத்தம் செய்து அல்லது புனித நீர்களை உங்கள் வீட்டில் தெளிச்சிட்டு அருகில் இருக்கிற கோவிலுக்கு போய் வணங்கி விட்டு அதற்கு பிறகு நீங்கள் பசுவிற்கு தானம் கொடுங்கள். இதை நம்ம செய்கிறதுனால நம்ம குடும்பத்திற்கு எந்த ஒரு தோஷங்களும் வராது. நம்ம வீட்டுக்கு நன்மைகள் மட்டுமே வரும். குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து தெய்வங்களின் அனுகிரகம் பெற்ற உங்கள் குடும்பமே சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த சந்திர கிரகணத்தினால் எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லை, தட்சநாய காலத்தில் நம்ம வீட்டில், அதாவது திங்கட்கிழமையிலிருந்து புரட்டாசி அமாவாசை வரும் வரைக்கும் நம்ம வீட்டு மாடியில் காகத்திற்கு உணவு வைப்பது, பசுக்களுக்கு உணவு தானம் கொடுப்பது, நீர் வைப்பது, இது அனைத்தையுமே முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும், உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும், உங்கள் இஷ்ட தெய்வங்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். நம்ம சேனலில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா எளிமையான விஷயம், எல்லோரும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேற்றம் அடைந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால்
என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.